அனைவருக்கும் இனிய வணக்கம். 49 சென்னை புத்தகங்களை தொடங்கி நடைபெற்று வருகிறது. நம்ம சிந்தனை விருந்தகம் அங்கே அரங்கம் அமைத்துள்ளது. நம்முடைய அரங்கு எண் 131. 3வது பாதை இசைத்தமிழ் பாதையில் முதல் அரங்காக நமது அரங்கம் அங்கே அமைந்துள்ளது. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தமிழுடைய வாழ்வியல், வரலாறு, மொழி சார்ந்த அனைத்து விதமான புத்தகங்களும் அங்கே நாம் காட்சிப்படுத்தியுள்ளோம். வாசகர் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். விசிக்கு போய் மக்கள் நல கூட்டணி ஆனாங்க. காங்கிரஸ் கட்சியோட நம்பரும் 24% திமுக, விசிகே, முஸ்லீம் லீக்கோட நம்பரை சேர்த்தீங்கன்னா 24.4.7 எவ்வளவு வந்திருக்கணும்? 28 இல்ல 29% வந்திருக்கணும். பட் அது 36% வந்துச்சு. காங்கிரஸ் கட்சி கூட்டணி திமுகவோடு வரும்போது மல்டிப்ளையர் எஃபெக்ட் நடக்குது. அது பல வகையிலே காங்கிரஸுக்கு இந்த கூட்டணிக்கு பலத்தை கொடுக்குது. சங்கிகளுடைய பொங்கல் விழாவில் போய் கலந்துருந்துருக்காங்க அப்படின்னு போடுறீங்க. அப்ப அது நீங்க சீண்டி பாக்குறீங்களோ திமுகவை? இல்ல, எனக்கு புரியலையே. சிவகார்த்திகேயனுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க எதுக்கு அருள்மொழி சிவகார்த்திகேயனை திமுக உறுப்பினர் ஆக்கி விட்டுருக்கீங்க? சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தில் நடிச்சார். பராசக்தியில நடிச்சதுனாலதான் சார் நீங்க அவங்க ரெண்டு பேரோட படத்தை போடுறீங்க. பராசக்திங்கிறது திமுக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். யாரு கொண்டாடுறாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. அது காங்கிரஸ்க்கு எதிர்ப்பா இருந்துச்சுன்னா திருப்பி அடிப்பாங்க காங்கிரஸ்காரு. இதுல என்ன தப்பு? எனக்கு தப்பு தெரியலையே. அது சங்கி கும்பல் தான். திருப்பி சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன். அது பாராளுமன்றத்திலே சொல்றேன். வேணாம், அவங்களுக்காக ஒன்றும் பயப்படவே கிடையாது. நெஞ்சுக்கு நேரம் மோதியை எதிர்த்தே நான் பேசிக்கிட்டு இருக்கவங்க, அமித்ஷாவை எதிர்த்து பேசுறவங்க. நாங்க ஒன்னும் ஒளிஞ்சு ஓடி போய் ஓரத்துல எல்லாம் தமிழ்ல எல்லாம் பேசிக்கிட்டு இல்லை. இந்தியில தான் பேசுவேன். இந்தி தமிழ் கோஷம் போடுறது இங்கிலீஷ்ல தான் போடுவோம். அவங்களுக்கு புரியுற மொழியில பேசணும்னு சொல்றேன். வேணாம், ஏதாவது காங்கிரஸ் கட்சியை பார்த்து ஓட்சே காலத்துல இருந்து காங்கிரஸ் கட்சி ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. எங்களோட சண்டைங்கிறது மகாத்மா காந்திக்கு கோட்ஸ் சர்வர் பெருக்கு நடந்துக்கிற சண்டை. எந்த காலத்திலையும் ஆர்எஸ்எஸ் காரங்களோட சங்கிகளோட நாங்க எந்த விதத்திலையும் சமரம் கிடையாது. அரசவை கவிஞர்களை வச்சு பேச வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அல்லது இந்த அப்துல்லா மாதிரி ஆள்கள் பேசினாங்கன்னா அதுக்கெல்லாம் சும்மா இருக்கிறதுக்கு காங்கிரஸ்காரங்க சும்மா காலத்து காங்கிரஸ்காரங்க இருக்கீங்களா? வந்தே மாதரம் ஜெயிந்து சொல்லி போறதுக்கு அந்த காலம்ல மலையேறிச்சு. நாங்க இப்ப சண்டை போட்டுக்கிறது ஆர்எஸ்எஸ் காரங்களோட, சங்கிகளோட, பஜ்ரங் தள் காரனோட, விஎச்பி காரனோட. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பிஜேபிக்கு எதிரான ஒரு பிக் ஃப்ரெண்ட் அவங்களோட தான் நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க. அப்படின்னும் போது அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு இணங்கி போகிறது தானே இயல்பா இருக்க முடியும். அப்ப அவங்களோட இணங்கி நம்ம பாஜக வீழ்த்து ஒண்ணு போக முடியும் காங்கிரஸ். அதான் இப்ப கொஸ்டின் பண்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு புரியவே இல்லை அருள். என்னடா நீங்க புரியணும். நான் என்ன கேட்டா, நாங்க என்ன இணங்க மாட்டோம்னா சொல்றோம். இணங்கி போய் சுருங்கி 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 காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி இன்னும் சுருங்கணுமா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸுடைய பங்கு கேட்கறதுல என்ன பிரச்சனை? கூட்டணிங்கிற பேர்ல நாங்க அதிகாரத்துல இல்லாம எங்களை பொறுத்த மட்டும் நாங்க தொடமாப்பிள்ளையாவே இருக்கோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எப்ப பார்த்தாலும் சரி மற்றவர்களை அதிகாரத்துல உட்கார வைக்கிறது மட்டும் காங்கிரஸ் கட்சியுடைய வேலையா இருக்கு. கூட்டணி தொடரும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல சார்? கூட்டணி தான் தொடர்ந்துட்டு தானே இருக்கு. எதுக்கு உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லாம? கூட்டணி தொடராமலா பேசிக்கிட்டு இருக்க போறோம். அதுக்கு தான் திருப்பி சொல்றேன், லெப்ட்ல இண்டிகேட்டர் போடுற வீட்டுல வளைக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாதுங்கிறத திருப்பி சொல்றேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய விருதுநகர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வாரோடு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? பொங்கல் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கேன். பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நேயர்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிவிச்சுக்கிறேன். சோ இன்னைக்கு தொடர்ச்சியாக கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாட்டுக்குள்ள பேசுபடு பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்கள், நிலைப்பாடுகள், வெளிப்பாடுகள் எல்லாமே ஒரு பேசுபொருளா மாறிக்கிட்டே இருக்குது. சோ வெளியில இப்படி இருக்குது, உண்மையிலேயே வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் காங்கிரஸ் சார்? அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த கேள்விக்குள்ள பயணிக்க எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். என்ன நடக்கிறது காங்கிரஸ் கட்சிக்குள்ள? இல்ல, காங்கிரஸ் கட்சிக்குள்ள விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. விவாதித்து புதிய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வந்ததற்கு பின்னாலே நிலையிலே மாநாடு போடப்பட்டது.
நெல்லை மாநாட்டுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதுக்கு பின்னால நெல்லையில சில அறிவிப்புகள் செய்யப்பட்டன. அதற்கு பின்னாலே குழு அமைக்கப்பட்டது. டிசம்பர் தீபாவளிக்கு அப்புறம் குழு கூட்டணி குழு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசுவதற்காக குழு அமைக்கப்பட்டது. திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் தலைமையிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வப்பிரதகை அவர்களும், சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் உறுப்பினர்களாகவும் மற்றும் அகில இந்திய செயலாளர்களோடு 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அனைவரிடமும் பேசிவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக தமிழக முதல்வரை சந்தித்து காங்கிரஸ் கட்சியினுடைய 3ஆம் தேதி டிசம்பர் 3ஆம் தேதி தெரிவித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார்கள். அதற்காக இப்பொழுது இன்று நம்ம பேசும் பொழுது 40வது நாள், இன்னைக்கு 13ஆம் தேதி, 40 நாள் ஆயிருக்கு. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவுக்காக காங்கிரஸ் கட்சி காத்திருக்கிறது. இல்ல நீங்க கூட்டணியில இருக்கிறீங்களா? இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறத எடுத்துக்கலாமா, இல்ல கூட்டணி ஓகேவா இல்லன்றதுக்காக கேட்கறதுக்காக வெயிட் பண்ணி எடுத்துக்கலாமா? எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த பதில? இல்ல கூட்டணியில காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கப்பல் பிரதர். 140 வருட கட்சி இது. இது வந்து இப்ப லெஃப்ட்ல சிக்னல் போட்டு ரைட்ல டர்ன் பண்ற கட்சிகள் மாதிரி கிடையாது. நாங்க முடிவு பண்ணுவோம், மாநாடு போட்டு நாங்க முடிவு பண்ணுவோம் சொல்றது, அப்புறம் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு முடிவு பண்றோம் சொல்றது. கூட்டணி முடிவு பண்றதுக்கே இவ்வளவுலாம் காங்கிரஸ் கட்சி பண்ணாது. காங்கிரஸ் கட்சி தெளிவா இருக்கு. இந்தியா கூட்டணியில இருக்கோம். தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்தியா கூட்டணியில இருக்கோம். இந்தியா கூட்டணியில எங்களுடைய பயணம் செய்வதற்காக நாங்க எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணி உருவாக்கப்படும் போதும் சரி, அதற்கு முன்னாலேயும் சரி, எங்களுடைய உறவு திமுகவினுடைய உறவு என்பது 2004 உருவானது. திமுக பாஜகவோடு கூட்டணி விட்டு 2004 வந்ததற்கு பின்னாலே இந்த கூட்டணி உருவானது. காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவிலே கூட்டணி அரசு அமைக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதற்கு பின்னாலே உருவாக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக ஒரு நம்பகத்தரமான கூட்டணியாக உருவானது. திமுக தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய உறவு என்பதும் நீண்ட நாளாக ஒரு தந்தை மகளுக்கான உறவாக தொடர்ந்தது. அதனுடைய விளைவாக இந்த கூட்டணி பல வெற்றிகளை பெற்றது, சில தோல்விகளையும் பெற்றது. அதற்கு பின்னாலே அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவரேற்றதற்கு பின்னாலே 2016 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்றைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய உறவு, அவர்களுக்கு இருவருக்குமான உறவு மேம்பட்டது. எந்த கட்சியும் கூட இல்லாத போது 2016 காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து மிக குறைந்த விதத்திலே தோல்வி அந்த 2016 நடந்தோம். 19 அந்த கூட்டணி இன்னும் விரிவானது. 19 மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். 21 அது அந்த வெற்றி மாநிலத்திலே தொடர்ந்தது. 24 இந்திய அளவிலும் அந்த வெற்றி எங்களை பொறுத்த மட்டும் இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. சொற்ப ஒரு 20-30 இடங்களில எப்படி 16 தமிழ்நாட்டுல மிஸ் ஆகி போச்சோ, அது மாதிரி 2024 டெல்லியில மிஸ் ஆகி போச்சு. இந்தியா கூட்டணி தொடர்கிறது. காங்கிரஸ் கட்சி அதுல இந்திய அளவிலே தலைமை தாங்குகிறது. எங்களை பொறுத்த மட்டிலே தமிழக திமுக தலைமை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 2வது பெரிய கட்சியாக இந்த கூட்டணியில இருக்கிறது. எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய எண்ணங்களையும் எடுத்துரைத்திருக்கிறோம். திமுக தலைமையிடம் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. குழு பேசிவிட்டு வந்திருக்கிறது. 40 நாட்களாக காத்திருக்கிறோம். இல்ல 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்கப்பட வேண்டிய விவகாரங்களை பொது வெளியில பொது தளத்துல விவாதத்துக்கு உட்படுத்தி அதன் மூலமாக மற்ற அது உங்களுடைய நட்பு சக்தியாக நீங்கள் கருதக்கூடிய திமுகவினுடைய தோழர்கள் சில பேர் உங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி இது ஒரு ஆரோக்கியமற்ற போக்க நோக்கி நகர்த்தலையா சார்? அதுக்கு நம்ம வழி சமைத்து கொடுக்கலாமா? இல்ல நீங்க அது ஆரோக்கியமற்ற போக்குங்கிறதெல்லாம் இல்ல. இதுல என்னன்னா காங்கிரஸ் கட்சியில ஒரு கருத்து இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இதெல்லாம் எங்களுடைய சில வருத்தங்கள் இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் 2014 தனியா நின்னோம். திமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறி பின்னால 14 தனியா நின்னோம். தனியா நின்ற பொழுது திமுக காங்கிரஸ் விசிகே மற்ற கட்சிகள்லாம் தனியா நின்னோம். மதிமுக பிஜேபியோடையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்கள் தனியாவே நின்னாங்க. ஏடிஎம்கேயோடையும் போகல. அவங்க தனித்தனியா நின்ற எலெக்ஷன் அது 2014. நாங்க எல்லாம் தனியா நிற்கும் போது என்ன திமுக விசிகே முஸ்லீம் லீக்கோட நின்னாங்க. அப்ப 24% வாக்குகளை பெற்றாங்க. காங்கிரஸ் கட்சி தனியா நின்னுச்சு. காங்கிரஸ் மட்டும் தனியா நின்னோம். 4.7% வாங்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனியா நின்னாங்க. 1% 2% வாங்கினாங்க அவங்க. இது எல்லாம் 2016 காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் மட்டும் சேர்ந்து வந்தாங்க. விசிகே விட்டுட்டு போயிட்டாங்க.
விசிக போய் மக்கள் ஆமா. நல கூட்டணி ஆனாங்க. காங்கிரஸ் கட்சியோட நம்பரும் 24% திமுக, விசிகே, முஸ்லீம் லீக்கோட நம்பரை சேர்த்தீங்கன்னா 24.4.7 எவ்வளவு வந்திருக்கணும்? 28 இல்ல 29% வந்திருக்கணும். பட் அது 36% வந்துச்சு. காங்கிரஸ் கட்சி கூட்டணி திமுகவோடு வரும்போது மல்டிப்ளையர் எஃபெக்ட் நடக்குது. அது பல வகையிலே காங்கிரஸுக்கு இந்த கூட்டணிக்கே பலத்தை கொடுக்குது. அந்த நேரத்திலும் தொடங்கி அதுக்கு பின்னாலே கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து 2016க்கு பின்னாலே வந்து சேர்ந்ததற்கு பின்னாலே விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக வந்து சேர்ந்ததற்கு பின்னாலே, ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக நாங்கள் அறிவித்ததற்கு பின்னாலே 52% அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாறிச்சு. எங்களுடைய 2021 தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலா இருந்தது. ஏனென்றால் மதவாத சக்திகளை என்னுடைய காலடியிலே பழனிசாமி அண்ணன் அவர்களுடைய அதிமுக விழுந்ததற்கு பின்னாலே அவர்களிலிருந்து தமிழகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்பர்கள் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டது. அதாவது 40 இடங்கள் காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே நிற்கிறது. இதுவரைக்கும் 40 இடங்களுக்கு குறைந்து நின்னதில்ல காங்கிரஸ் கட்சி. 21ல குறைத்துக் கொண்டோம். ஏன்னா அதிகமான இடங்கள்ல திமுக நிக்கிறோங்கிறக்கா 180 இடங்கள் திமுக நின்னது. திமுக வெற்றி பெற்ற 180 இடங்கள்ல நின்ன திமுக 133 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றது. எங்களை பொறுத்த மட்டும் இப்ப எங்களுடைய இடங்களை கூட்டணுங்கிற ஒரு கோரிக்கையும் அமைச்சரவையில ஆட்சியில பங்கு வைக்கணும் அப்படிங்கிற 2 கோரிக்கையும் தான் காங்கிரஸ்ல மிகப்பெரிய விவாத பொருளா இருக்கு. அது எப்ப சொன்னோம்? டிசம்பர் 3ஆம் தேதி எங்களுடைய குழு பேசுறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தலைவர்களிடம் பேசினார்கள். அதற்கு பின்னால டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் யாருமே அதை பத்தி பேசவே இல்லை. 22ஆம் தேதி எங்களுடைய பொறுப்பாளர், காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் பேட்டியளிக்கும் பொழுது சொன்னார், எங்களுடைய காங்கிரஸ் கேரண்டிகளை நிறைவேற்றணும், அதுக்காக நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கிறோம் அப்படிங்கறத சொன்னார். அதுக்கப்புறம் தான் அது விவாத பொருளாச்சு. அதை பத்தி பேசு பொருளா இருக்கு. அதை பத்தி வெளியில பேசுறோம். இல்ல, எனக்கு என்ன ஒண்ணுன்னா, நீங்க வெளியில பேசுறதுக்கான சூழல் அமைஞ்சிருச்சுங்க, அதனால பேசுறோம் அப்படிங்கிறீங்க. ஆனா அது தொடர்ச்சியா வந்து ஒரு பிணக்கு போக்குலயே கொண்டு போறீங்களே. இப்போ அவங்க தயாரிச்சு அந்த திமுகவுக்கு நேரடி தொடர்பு இல்லாட்டியுமே கூட அவங்க மூலமா ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு படைப்பு, இப்ப பராசக்தின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்குதுன்னா அந்த திரைப்படத்தை குறித்தான விமர்சனங்களோ அல்லது திரைப்பட நடிகர்கள் போய் ஏதாவது செயல்பாடு செஞ்சாங்கன்னா அந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறதோ, இப்ப கூட நீங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, சங்கிகளுடைய பொங்கல் விழாவில போய் கலந்துருந்துருக்காங்க அப்படின்னு போடுறீங்க. அப்ப அது வந்து நீங்க சீண்டி பாக்குறீங்களோ திமுகவை? இல்ல, எனக்கு புரியலையே. சிவகார்த்திகேயனுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க எதுக்கு அருள்மொழி வந்து ஏன் வந்து சிவகார்த்திகேயனை திமுக உறுப்பினர் ஆக்கி விட்டுறீங்க? சிவகார்த்திகேயன் வந்து பராசக்தி படத்துல நடிச்சாரு. கேளுங்க, நாங்க ப்ரொடியூஸ் படமா போட்டிருந்தோம். அந்த நடிகர் வில்லன் படம் 2 பேரும் போய் உட்கார்ந்துருந்தாங்க. 2 நடிகரையும் வில்லனையும் வில்லனா நடிச்ச ஒரு பேர் என்ன பேர் மாத்திருக்காரு, ஜெயம் ரவி. இல்ல பேர் மாத்திருக்காரு சார், ரவிமோகனும் உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்ந்த உடனே சொன்னது என்ன, சங்கிகளோட பொங்கல்ல பராசக்தி டீம் குழு போய் உட்கார்ந்து இருக்கணும். இதுல என்ன தப்பு? பராசக்தி குழு தானே அது. கதாநாயகன் வில்லன் போய் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா பராசக்தி குழு தானே அது. இதுல ஏன் நீங்க வந்து திமுகவை தேவையில்லாம சேர்க்கிறீங்க? திமுக இதுக்கு சம்பந்தம் கிடையாதுல்ல. பராசக்தியில நடிச்சதுனாலதான் சார் நீங்க அவங்க 2 பேரோட படத்தை போடுறீங்க. பராசக்திங்கிறது திமுக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். யாரு கொண்டாடுறாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. அது காங்கிரஸுக்கு எதிர்ப்பா இருந்துச்சுன்னா திருப்பி அடிப்பாங்க காங்கிரஸ்காரர். காங்கிரஸுக்கு எதிர்ப்பா நீங்க கொண்டாடிக்கிறது யாரு கொண்டாடினாலும் சரி. என்னை பொறுத்த மட்டும் அந்த திரைப்படத்துல காங்கிரஸுக்கு எதிரான கருத்துக்கள், காங்கிரஸை வந்து வில்லனாக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணீங்கன்னா அது படம் ஓடல. 2வது நாளே முதல் நாளே எனக்கு அதான் கேட்டாங்க. நான் இதுல அது எதுக்கு போட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் சில நண்பர் கேட்டா படம் பார்த்துட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் போட்டேன். அது முதல் 2வது ஷோல நான் கேட்டேன் தியேட்டர்ல போன் பண்ணி, என்னப்பா படம் வந்து பாக்கலாமாப்பா, என்ன கூட்டம் நிறைய இருக்கா அப்படின்னு. இல்லைன்னா ரொம்ப இதா இருக்குண்ணே, 200 சீட் தானே ஓடி இருக்கு, 700 சீட்ல அப்படின்னாங்க. அப்பவே புரிஞ்சு 2வது ஷோவே 700 தானா, 700ல 200 அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்கல. அப்பதான் நான் அதை போட்டேன். என்ன நம்ம காசை சொந்த காசை எதுக்கு செலவழிக்கணும், ஓடிடில வந்தோடனே பாத்துக்குருவோம் அப்படின்னு நினைச்சு. இதுல என்ன இருக்கு? நான் ஒரு சினிமாவை ஃபாலோ பண்றேன், சினிமாவை நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு சினிமாவை நான் எப்படி கமெண்ட் பண்ணணுமோ அப்படித்தான் கமெண்ட் பண்ணேன். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கட்சி கூட்டணிலாம் எடுத்துட்டு போக கூடாது. இல்ல, நியாயம் இல்ல அதுல பேச்சுல. அது இல்ல சார், நீங்க அது எப்படி தமிழ்நாட்டு அரசியல்ல சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாத ஒன்று சார். ஜனநாயகனுக்காக இன்றைக்கு வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி ட்வீட் போடுறாருன்னா கடந்து போகிற நிகழ்வா அவர் பாக்குறாரு. அப்கோர்ஸ் ஒரு பாலிடிக்ஸ் இருந்தாலுமே கூட அதைத்தான் சொல்றேன். நான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நீங்க சொன்னது மாதிரியே சினிமாவில நானும் ஒரு ரசிகன். தமிழ்நாட்டுல வந்து நான் எல்லா படத்தையும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சார்ந்திருக்க கொள்கையை எதிர்த்து நான் சார்ந்திருக்க இயக்கத்தை வில்லனா காட்டுறதுக்கான முயற்சி நடக்கிறதா அந்த இயக்கத்துல அந்த இந்த படத்துல காட்டப்பட்டதுனாலதான் நான் அந்த ரியாக்டே பண்றேன். நான் இது வந்து இதே கேரளா ஸ்டோரியோ அல்லது இவங்க இந்த பாஜக குழுவினுடைய ப்ரொபகண்டா பிலிம்ஸ் நிறைய வந்திருக்கும். அந்த எந்த படத்தையுமே நான் பார்த்தது இல்லையே, ஓடிடி கூட பார்த்தது இல்லை நான். ஏன்னா ப்ரொபகண்டா பிலிம்ஸ், அதெல்லாம் பொய்யான சித்தரிப்பு கதைகள். அதை பற்றி ஒரு வருங்காலத்திற்கு ஒரு தவறான கருத்துக்களை விதைப்பதற்காக எந்த ஒரு ப்ரொபகண்டா பிலிமும் இப்ப சக்சஸே ஆகுறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அது யார் எடுத்தாலும் சரி அந்த படம் ஃபெயிலியர் ஆயிரும். அது எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி அது ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா மக்கள் அதெல்லாம் கடந்து போயிருச்சு. ஒரு காலத்துல ப்ரொபகண்டா பிலிம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அதெல்லாம் பாக்குறது இல்ல மக்கள். நீங்க படம் எடுத்து நீங்க வேணா சந்தோஷப்பட்டுக்கலாம், படம் எடுத்துட்டோம்னு சொல்லி. அதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க அவ்வளவு கோடி ரூபா வசூல் சொல்லலாம், இவ்வளவு கோடி ரூபா வசூல் சொல்லலாம். மக்கள் நிராகரிச்சிட்டாங்களே, தியேட்டர்ல ஆள் வராம எப்படி வசூல் பண்ண முடியுங்க? இல்ல சார், மத வெறுப்பு பிரச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு எதிராக காட்டக்கூடிய வீரியத்தை அதற்கு நிகராக நீங்க திரைப்படத்துக்கு காமிக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது உங்களுடைய ரியாக்ஷன்ஸ்ல இருந்து. அப்படி காங்கிரஸை கொச்சப்படுத்தி காண்பித்திருக்கிறதா இந்த படைப்புங்கிறதான கேள்வியா இருக்கு. நான் ஒரு சாதாரணமா அடிச்ச கமெண்ட், ட்விட்டர்ல சாதாரணமா போட்ட கமெண்ட் தான். அதை நீங்க பெருசா எடுத்துட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு திருப்பி பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியா இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன்ல, நான் பார்த்தது அதுதான். பராசக்தி நடிச்ச ஹீரோவும் வில்லனும் சேர்த்து போய் மோடியோட வெறும் சங்கி கும்பலா இருந்துச்சு. அந்த கும்பல்ல போய் பொங்கல் கொண்டாடினாங்க. இதைத்தான் சொன்னேன் நான். இதுல என்னப்பா தப்பு? இதுல என்ன தப்பு? எனக்கு தப்பு தெரியலையே. அது சங்கி கும்பல் தான், திருப்பி சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன். அது பாராளுமன்றத்திலே சொல்றேன். வேணா அவங்களுக்காக ஒன்றும் பயப்பட்டவங்க கிடையாது. நெஞ்சுக்கு நேரம் மோதியை எதிர்த்தே நான் பேசிக்கிட்டு இருக்கவங்க, அமித்ஷாவை எதிர்த்து பேசுறவங்க. நாங்க ஒன்னும் ஒளிஞ்சு ஓடி போய் ஓரத்துல எல்லாம் தமிழ்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கல, இந்தியில தான் பேசுவேன். தமிழ் கோஷம் போடுறது இங்கிலீஷ்ல தான் போடுவோம். அவங்களுக்கு புரியுற மொழியில பேசணும்னு சொல்றேன். நான் புரியுற மொழியில தான் இந்தியிலே பேசுவேன் அவங்ககிட்ட. ஏன்னா அவர்களுக்கு புரியணும். புரியாத மொழியில பேசிய என்ன போதும் அவங்ககிட்ட? அவர்களுக்கு புரியணும் நம்ம என்ன சொல்றோம்ங்கிறது. சார், குறிப்பா இந்த மாதிரியான நேரத்துல 2026 தேர்தல் நெருங்குது, இன்னொரு 2 மாசம் 3 மாசம் தான் இருக்குது. பாசிச பாஜகவை ஒடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய ஒரு நேரத்துல அதிகாரத்துல பங்கு கொடு அப்படின்னு கேட்பது கிட்டத்தட்ட ஒரு RSSக்கு நிகரான குரல் என்ற விமர்சனத்தை உங்க மேல வைக்கிறாங்க. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுடைய கவுண்டர் என்ன? யார் வைக்கிறா? திமுகவினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா வச்சிருக்கிறாரு உங்க மேல. புரிதல் இல்லாதவர் வைக்கலாம். அதாவது அரசு அதிகாரத்துல RSS பாஜகவோட அதிகாரத்துல இருந்தவங்க இருக்கும்போது அது பிளானா தெரியாது. ஆனா காங்கிரஸ் கட்சி திமுகவோட ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டா அது இந்துத்துவ பிளான். அது இதா தெரியும். என்னங்க காமெடியா இருக்கு. ஏதாவது காங்கிரஸ் கட்சியை பார்த்து கோட்சே காலத்துல இருந்து காங்கிரஸ் கட்சி RSSக்கு எதிர்ப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. எங்களோட சண்டைங்கிறது மகாத்மா காந்திக்கு கோட்சே சர்வருக்கு நடக்கிற சண்டை. எந்த காலத்திலையும் RSS காரங்களோட சங்கிகளோட நாங்க எந்த விதத்திலையும் சமரசம் செஞ்சுக்கிட்டது கிடையாது. நேற்று ஒரு மகாராஷ்டிரால ஒரு 12 கவுன்சிலர் ஏதோ சேர்மன் வைஸ் சேர்மனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு அவனை கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டோம். ஜீரோ டாலரன்ஸ் கட்சி இந்த கட்சி RSS பொறுத்த வரைக்கும். எந்த காலத்திலையும் அவர்களுடன் அதிகார பகர்வோ அதிகாரத்தில் அவர்களோட சேர்ந்து அவர்களுடைய அமைச்சர்களாகவோ காங்கிரஸ் கட்சி இருந்ததே கிடையாது, இருக்கவும் போறதில்லை. காங்கிரஸ் கட்சியோட சண்டைங்கிறது வேற சண்டை. அது காந்தி காலத்து சண்டை, சர்வருக்கும் காந்திக்கும் நடந்த சண்டை அந்த சண்டை. அதனால இந்த பேச்சுக்கெல்லாம் தரம் தாழ்ந்த பேச்சு. என்னை பொறுத்த மட்டும் இப்படி பேசுவது என்பது இழிவுபடுத்துறது. இந்த கூட்டணியை இழிவுபடுத்துற செயல். எங்களை பொறுத்த மட்டும் எங்க இடத்த கேட்கிறோம், எங்களுக்குள்ள பங்கை கேட்கிறோம், எங்க தலைவர்களும் எங்களுடைய கட்சிக்காரர்களுக்குமான உரிமையை கேட்கிறோம். அப்படி கேட்டா உடனே இந்துத்துவாதுன்னு சொல்லி அரசவை கவிஞர்களை வச்சு பேச வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அல்லது இந்த அப்துல்லா மாதிரி ஆள்கள் பேசினாங்கன்னா அதுக்கெல்லாம் சும்மா இருக்கிறதுக்கு காங்கிரஸ்காரங்க சும்மா பழைய காலத்து காங்கிரஸ்காரங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வந்தே மாதரம் ஜெயிந்துன்னு சொல்லி போறதுக்கு அந்த காலம்ல மலையறிச்சு. நாங்க இப்ப சண்டை கொடுக்கிறது RSS காரங்களோட, சங்கிகளோட, பஜ்ரங் தள் காரனோட, VHP காரனோட. அதனால அந்த காலம்ல வேற மாறிடுச்சு. எங்களுடைய சண்டைங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு முன்னா இருந்தாலும் எவ்வளவு தான் இருந்தாலும் ராகுல் காந்தி 4000 கிலோமீட்டர் எதுக்காக நடந்தாரு? வெறுப்பு அரசியலுக்கு எதிரான அரசியலுக்காக நடந்தார். அதுக்காகத்தான் அவரை பொறுத்த மட்டும் எல்லா இடத்திலும் அவருக்கு ஆதரவு கூடிக்கிட்டே இருக்கு. அவர் சொல்ற இந்தியா வேற இந்தியா தான் சொன்னது. உங்களுடைய நோக்கம் என்பது ஆட்சி அதிகாரத்துல கேட்டா இந்துத்துவான்னு சொன்னீங்கன்னா இது எவ்வளவு அகங்காரத்தினுடைய இது. அதே வேற நீங்க கேள்வின்னு வேற கேட்கறீங்க.
இல்ல சார், எனக்கு என்னன்னா நாங்க சங்கிகளுக்கு முதல் எதிரி நாங்க தான் சார், நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பிஜேபிக்கு எதிரான ஒரு பிக் ஃப்ரெண்ட், அவங்களோட தான் நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க அப்படின்னும் போது அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு இணங்கி போகிறது தானே இயல்பா இருக்க முடியும். அப்ப அவங்களோட இணங்கி நம்ம பாஜக வீழ்த்து தானே போக முடியும் காங்கிரஸ். அததான் இப்ப கொஸ்டின் பண்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு புரியவே இல்லை அருள். என்னடா நீ உங்களுக்கு புரிய நான் என்ன கேட்டா, நாங்க என்ன இணங்க மாட்டோம்னா சொல்றோம். இணங்கி போய் சுருங்கி 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 காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி வந்து இன்னும் சுருங்கணுமா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரசினுடைய பங்கு கேட்கறதுல என்ன பிரச்சனை? காங்கிரசினுடைய அரசியல் ரீதியான பங்கு, அமைச்சரவையில பங்கு, மற்ற உள்ளாட்சிகள்ல பங்கு அப்படிங்கறத நாங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேர்தல் அறிவிக்கல, தேர்தல் அறிவிச்ச உடனே தானே நீங்க எதுவும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பேச்சு உள்ள பேசியிருக்கோம். 40 நாளா வெளியில பதில் வரல. அதுக்காக எங்க பொறுப்பாளர் வெளியில பேசுறாரு. அத எங்களை பொறுத்த மட்டும் எதுவுமே பேசக்கூடாது, அமைதியா ஒற்றுமையா கையை காட்டி அமைதியா இருங்கப்பா, என்னட்டா நாங்க பாத்துக்குறோம் ஒண்ணுமே நடக்க மாட்டேது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? கேட்டா RSS காரங்க என்ன தைரியம்? அந்த தைரியம் நாங்க கேட்டோம்னா RSS காரங்க அமைச்சரவையில் இருக்கும்போது நீங்க கேட்டதுக்கு என்ன பேச வேண்டியது இருக்கு? அப்படின்னா வரலாற்று பூர்வமா வரலாறு பேச ஆரம்பிச்சோம்னா, இந்த கூட்டணி ஆட்சியின் மூலமாக காங்கிரஸ் கட்சி சாதிக்க விரும்புவது என்ன? கட்சியை பலப்படுத்துவதா அல்லது மக்களுக்கு சேவை செய்வதா? நல்ல What will happen னு கேக்குறேன். What will happen? I'll tell to you what will happen. What is a political party? இங்க ஒரு அரசியல் கட்சிங்கிறது என்ன? அரசியல் கட்சிங்கிறது ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கு. அரசியல் கட்சிங்கிறது என்னன்னா, ஒரு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் சில சித்தாந்தங்களோடு இருக்கிறவர்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த இந்தியால எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் வரணும், எந்த மொழிக்கும் டிஸ்கிரிமினேஷன் நடத்தக்கூடாது, எந்த ஜாதிக்கும் டிஸ்கிரிமினேஷன் நடத்தக்கூடாது, எந்த மதத்திற்கும் டிஸ்கிரிமினேஷன் நடத்தக்கூடாது. இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லாரும் சேர்ந்து இந்தியாவை வலுவாக்கணும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் வேற வேற தத்துவங்கள் இருக்கின்றன. சிலர் இந்திய ஒளிகன்னு சொல்லலாம். நாங்க இந்திய ஒளிகன்னு சொல்ல மாட்டோமே, தமிழ் வாழ்கன்னு சொல்லுவோம், இந்தியும் வாழணும் சொல்லுவோம். நாங்க இந்திய ஒளிகள்லாம் எப்போ சொல்ல மாட்டோம். எங்களுடைய அரசியல் சித்தாந்தம்ங்கிறது அது. காங்கிரஸ்காரங்கிறது சொல்லுங்க தமிழ்நாடு கூட. அதான் நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தமிழ் ஒளிகன் இந்திய ஒளிகன்னு சொல்ற எத்தனை கட்சி மற்ற கட்சிக்காரர்கள் உங்களுக்கு தெரியும் தெரியல. அதனால என்னன்னா மற்ற கட்சிகளை பொறுத்த மட்டும் நிலை வேறையா இருக்கும். காங்கிரஸ் கட்சிங்கிறது என்ன? ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ்னா என்ன? இந்தியா முழுவதுக்குமான ஒரு தேசியத்தை கனவு காங்கிரஸ் தான் இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் தான் சுதந்திரத்துக்காக போராடி மகாத்மா காலத்துல காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கச்சு. இங்க பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் ஆனாரு. காங்கிரஸுக்கு ஒரு சோசியல் ப்ரோக்ராமோட காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் இதுல நாங்க அதிகாரத்துல நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கூட்டணிங்கிற பேர்ல நாங்க அதிகாரத்துல இல்லாம எங்களை பொறுத்த மட்டும் நாங்க வந்து தொடமாப்பிள்ளையாவே இருக்கோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எப்ப பார்த்தாலும் சரி மற்றவர்கள் அதிகாரத்துல உட்கார வைக்கிறது மட்டும் காங்கிரஸ் கட்சியுடைய வேலையா இருக்கு. இது 2006 அது வந்து ஒரு வாய்ப்பு வந்துச்சு காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணியில அமைச்சரவையில வந்திருக்கணும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அப்ப என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு வரலாறு. அப்பொழுது வாய்ப்பை உபயோகப்படுத்தல. இப்ப வாய்ப்பை உபயோகப்படுத்தணும். இது என்ன தப்பு? காங்கிரஸ் கட்சி அமைச்சரா வந்துச்சுன்னா, காங்கிரஸ் கட்சியில வந்து நீங்க வந்து இப்ப ஜார்க்கண்ட்ல வந்து காங்கிரஸ் கட்சியில சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காங்க, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரா காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர் இருக்காங்க, நிதி அமைச்சரா காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர் இருக்காங்க. 4 அமைச்சர்கள் ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ்ல இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் 4 அமைச்சர்களும் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நல்ல விஷயங்களை சொல்றாங்க. காங்கிரஸுக்கு மரியாதை வருது, காங்கிரஸ்காரர்களுக்கு மரியாதை வருது. காங்கிரஸ்காரர்களை பொறுத்த மட்டும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் காங்கிரஸ் அமைச்சர்கள் மீது இல்ல. இளைய அமைச்சர்களை போட்டிருக்காங்க, வேற சமூகத்தில இருந்து பண்புகளை கொடுத்திருக்காங்க. அதனால மக்களுக்கு தெரியுது, அவர்கள் இந்த அரசினுடைய செயல் திட்டங்களை பற்றி விளக்கி சொல்ல முடியுது. அதுக்காகத்தான் கூட்டணியில் அமைச்சர்கள் கேட்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இதெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்க எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய அஜெண்டாவை நீங்க ஃபாலோவே பண்ணக்கூடாது. நீங்க வெறும் உங்க கூட்டணிக்கு மட்டும் ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு நீங்க வாட்டுக்கு வெளியில நிக்கணும் அப்படிங்கிறது சரியானது அல்ல என்பது எங்களுடைய கருத்து. கரெக்ட் சார். அதை ஏன் சார் 21 கேட்கல? 2021 நீங்க ஏன் கேட்கல? 21 நடந்த தேர்தல் அதான் உங்களுக்கு முதல்ல விலைக்கு சொன்னேன். உங்ககிட்ட 21 தேர்தல் உங்களுக்கு விளக்க சொல்லும் போது 180 சீட்டு, 25 சீட்டு, 40 சீட்டு விளக்க சொன்னேன். ஏன்னுட்டுன்னா அப்ப வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் மற்ற மாநிலங்கள்ல கர்நாடகாவா இருக்கட்டும், மத்திய பிரதேசமா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும் 3 அரசுகளை கவிழ்த்திருந்தாங்க பாஜக. அந்த கவிழ்த்த காலங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா
20 எம்எல்ஏக்கள் பாஜக காங்கிரஸ் எம்எல்ஏக்களையும் சிவசேனா எம்எல்ஏக்களையும் ஜேடிஎஸ் எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி அரசாங்கங்களை கவுத்துருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் 20ல நடந்துச்சு, 20ல நடந்துச்சு. கோவிட் காலத்துல அதை பண்ணியிருந்தாங்க. 21ல தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்துச்சு. அப்ப திமுகவில் திரு பிரசாந்த் கிஷோர் தான் அதுல இன்வால்வ் ஆயிருந்தாரு. அவரை பொறுத்த மட்டும் எங்களிடம் சொன்னது, என்னிடமும் தினேஷ் குண்டுராவ் அவர்களிடம் அப்பொழுது பொறுப்பாளராக இருந்தவர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, திமுக தடவை நிறைய சீட் நிக்கணும், 180 இடங்கள் நிக்கணும், அப்பதான் 150 இடங்களாவது ஜெயிக்க முடியும். ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கணும்னா 150 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கணும், அதுக்காக காங்கிரஸ் இடத்தை குறைச்சிக்கணும்னு கேட்டாங்க. காங்கிரஸ் 40 இடங்களுக்கு குறைஞ்சு நின்னது கிடையாது அது வரைக்கும். 2016ல 41 இடங்கள் நின்றுருக்கு. அதுக்கு முன்னாடி தமாகவா இருக்கும் போது 40 இடங்கள் நின்றுருக்கு. அதுக்கு முன்னாடி 48 இடங்கள் நடந்திருக்கு 2008ல. 2006ல இப்படித்தான் காங்கிரஸினுடைய வரலாறு. 63 நின்னுச்சு 2011ல. இதுதான் காங்கிரசினுடைய வரலாறு. காங்கிரஸுக்கு பொறுத்த மட்டும் அப்பொழுது நாங்கள் குறைத்துக் கொண்டது கூட்டணி வெற்றி பெறணும். கூட்டணியை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு அஜெண்டாவோட போறோம். இப்போ நம்மளை விட இந்த கூட்டணி வெற்றி பெற்று நம்மளை பொறுத்த மட்டும் காங்கிரஸுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். இந்த கூட்டணியில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டு வர்ற பிரச்சனைகள்லாம் மக்கள் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க அப்ப குறைச்சிக்கிட்டு எலெக்ஷன் நின்னோம். இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக முதல் முறையாக தளபதி ஸ்டாலின் வரணும் அப்படிங்கிறதுக்காக வாக்குகள் கேட்டோம். அருமைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அவங்களை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக நிறுத்தி பிரச்சாரம் செய்தார். அவர்களுக்கான உறவு, இருவருக்குமான உறவு என்பது ஒரு பாசமான உறவு. அந்த உறவோடு சேர்த்து நாங்க தேர்தல் நின்னோம். வெற்றி பெற்றோம். அந்த கூட்டணி கடுமையான தேர்தலா இருந்துச்சு. அந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அனைத்து விதத்திலும் கடுமையாக இருந்தது. அது ரொம்ப க்ளோஸான தேர்தலா இருந்துச்சு. வெற்றி பெற்றோம். அதனுடைய விளைவா எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியில இந்த தடவை தேர்தலில் எங்களை பொறுத்த மட்டும் இடங்களும் ஆட்சியில் பங்கும் வேணும்னு நினைக்கிறோம். இதுல என்ன தப்பு? இல்ல சார், அங்கதான் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க சூழல் கருதி மட்டும் இல்லாம வெளியில யூ ஹேவ் ஒன் ஆப்ஷன். இப்போ டிவிகேவோட விஜயோட என்ட்ரி இன்டு தி பாலிடிக்ஸ் வந்து நீங்க வந்து அந்த பக்கம் நான் போயிருவேன் அப்படின்னு இந்த திமுகவை நெருக்கடிக்கு உள்ளாக்கி ஒரு பூச்சாண்டி காட்டி காங்கிரஸ் கட்சி பயமுறுத்துகிறது. பிஜேபி ஃபேக்டரை விட உங்களுக்கு இது முக்கியமா போயிருச்சு. 20 ஆண்டு கால நட்பை வந்து முறித்து கொண்டு போவதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராகி விட்டது அப்படின்னு ஒரு விமர்சன கணைகள் உங்க மேல விழுந்து கொண்டே இருக்கிறது சார். அது விஜய் தான் ஒரு காரணம்னு சொல்றாங்க. யாரு விமர்சனம் பண்றாங்க? காங்கிரஸ் எதிர்க்கிற எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க சார். அத அரசவை கவிஞர்கள்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அரசவை கவிஞர்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து அவர்கள் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. திமுக சொல்லுதா? திமுக சொல்லல. திமுகவோட காங்கிரஸுக்கான உறவு என்பது நீண்ட நாள் உறவு. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய உறவு என்பது பலமான உறவு. கூட்டணி அவர்களோடு தான் என்பதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு பேசிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய உறவுல இருக்கு. அந்த உறவு பலமான உறவு. பாராளுமன்றத்திலும் அந்த உறவு தொடர்ந்தது. இதே மாதிரி சட்டமன்றத்திலும் தொடர வேண்டும் என்பதற்காக குழு அமைக்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கு. மற்றவர்கள் எல்லாம் அரசவை கவிஞர்கள் பேசுவதற்காக பதிச்சுட்டு இருந்தோம்னா என்னைக்கு நம்ம இன்டர்வியூ முடிக்கிறது இன்னைக்கு? சரி சார், விஜயோட என்ட்ரியை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விஜயோட என்ட்ரிங்கிறது நீங்க வந்து ஏடிஎம்கேக்கு தான் ஆபத்து. ஏடிஎம்கே கட்சியை பொறுத்த மட்டும் அமித்ஷா அதிமுகவாக ஆனதுக்கு பின்னால, அமித்ஷாவுடைய கைகள்ல போய் அதிமுக சிக்கியதற்கு பின்னால, சிக்கி சின்னாபின்னமானதுக்கு முன்னாடி மக்களை பொறுத்த மட்டும் அவங்க எந்த விதத்துல வந்து திரு பழனிசாமி அவர்களை கூட்டணியில சேர்த்தாங்கன்னு தெரியும். போன மார்ச் மாசத்துல கூட்டிட்டு வந்து சென்னையில வந்து அமித்ஷா அவர்கள் மிரட்டி சேர்த்ததும் நம்மளுக்கு தெரியும். அவர்களை பொறுத்த மட்டும் அதிமுக என்ப ஒரு பெரிய கட்சி எம்ஜிஆரால் துவக்கப்பட்டது. அது வந்து ஒரு ஆன்டி டிஎம்கே ஸ்பேஸ் ஆக்குபை பண்ண கட்சி. எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு பின்னாலே ஜெயலலிதா அவர்களால் அந்த கட்சி தோல்விகளையும் பெற்றது, வெற்றியையும் பெற்றது. அவர்களை பொறுத்த மட்டும் பலமான கட்சியாக, எதிர்கட்சியாக இருந்தது. ஆன்டி டிஎம்கேயோட ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருச்சு அந்த கட்சி. அந்த கட்சி இப்பொழுது முழுசா அடிச்சு சாப்பிடுறதுக்காக பாஜக போட்ட சதி திட்டங்களும் பல வகையிலே அதிமுகவை உடைச்சு, பல வகையில துக்குளக் அவரு குருசாமி மாதிரி ஆள்கள்லாம் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை வழி நடத்துறோம் சொல்லி கட்சியை உடைச்சு 2-3 கூறாக்கி அதிமுக வந்து வலுவிளக்க வைத்து வெறும் சின்னம் மட்டும் அந்த கட்சியிட்ட இருக்கு, இந்த பில்டிங் இருக்கு, கட்சி பில்டிங் இருக்கு. இதை தவிர மற்ற எல்லா விதத்திலும் அதிமுக வந்து அமித்ஷா அதிமுகவா மாறிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த இடத்தை நிரப்புறதுக்கு ஒரு பிரபலமாக இருக்கின்ற ஒரு ஸ்டார் கட்சி தொடங்குறார், தமிழக வெற்றி கழகம்னு. அதற்கு ஆதரவு வருது. அது ஆபத்து அதிமுகவுக்கு தான் ஆபத்தை ஒழிய இந்தியா கூட்டணிக்கு ஆபத்து கிடையாதுல்ல.
இல்ல, ஆனா அவர் இந்தியா கூட்டணியுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி குறி வைக்கிறாரு. நீங்கள் கூட்டணியில இருக்கக்கூடிய, நீங்க சகோதரரா நினைக்கக்கூடிய கட்சி தான் தீய சக்தின்னு பேசுறாரு. அது அவர்களை பொறுத்த மட்டும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நாங்க அதை ஏற்கல. ஆனா அவரை பொறுத்த மட்டும் அவர் ஆக்குப்பை பண்ணணும்னு முயற்சி செய்யற ஸ்பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஸ்பேஸ். அதை புரிஞ்சுக்கிறணும். ஒரு அரசியல் மாணவனாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அவர் பேசிக்கிட்டு இருக்க அரசியல் என்னன்னா திமுகவுக்கு எதிரான அரசியல். அந்த அரசியல் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க திமுகவோட உறவில் இருக்கிறோம், தேர்தல் கூட்டணியில இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டிலும் இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது. இதுல எதுக்கு குழப்பம் உங்களுக்கு? இல்ல, குழப்பம் இருக்கா இல்லன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேள்வியா கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு குழப்பமும் தேவையில்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் 140 கட்சி. இந்த கட்சி தேமுதிக மாதிரி லெப்ட் சைட்ல சிக்னல் இண்டிகேட்டரை போட்டு ரைட் சைட்ல வண்டியை வளைக்காது. இப்ப நீங்க ரொம்ப தெளிவா இருப்போம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியில இந்தியா கூட்டணியில இருக்கிறோம். இந்தியா கூட்டணியில மிக முக்கியமான கட்சியாக இருக்கிறது திமுக. திமுகவோட உறவு பலமாக இருக்கிறது. எங்க கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுடைய பங்கு, ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற பேச்சு எங்களிடம் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கை ஏற்கப்படாத போது முடிவுகள் எப்படி வேணுமானாலும் மாறலாமா, அல்லது தொடர்வீங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? நீங்க என்னை பொறுத்த மட்டும் ஒன்ன மட்டும் சொல்லிக்கிறேன். திமுகவினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் அருமை தலைவர் ராகுல் காந்திக்கும் அவர்களான உறவு என்பது நீண்ட நாள் உறவு. திமுகவினுடைய தலைவராக அண்ணன் தளபதி வருவதற்கு முன்னாலும் செயல் தலைவராக இருக்கும் பொழுதும் சரி, அவரை முன்னிறுத்தி 2016 தேர்தல் நடைபெறும் போது அவரோடு இந்த கட்சிகள்லாம் இப்பொழுது கூட்டணி கட்சிகள் இருக்கும் போதெல்லாம் எந்த கட்சியும் இல்ல. வெறும் லீக் நாங்க மட்டும்தான் இருந்தோம். வெறும் முஸ்லீம் லீக் மட்டும்தான் எங்களோட இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி எல்லா இடத்துலயும் தளபதி ஸ்டாலினை முன்னிறுத்தி பேசின கூட்டங்கள் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். மதுரையில பேசினாரு, கோயம்புத்தூர்ல பேசினாரு. ஏன்னா 2016 எங்களை பொறுத்த மட்டும் அடுத்த திமுகவினுடைய தலைவராக நாங்கள் பார்த்தது உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு. ஆனா என்ன கலைஞரை பொறுத்த மட்டும் என்றைக்கும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் நெருக்கத்தோடு இருந்தவர். அதே நேரத்துல அதே விதத்துல அண்ணன் தளபதி அவர்களை முன்னிறுத்தி அந்த தேர்தல் நடைபெற்றது. அவர் பெரிய பயணம் எல்லாம் பண்ணியிருந்தார் அப்ப. அதனால எங்களுடைய உறவு என்பது நீண்ட கால உறவு. அந்த உறவு அதுல எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை, எந்த ஒரு விரிசலும் வராது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய பங்குதான் எங்களுடைய பேச்சு. இப்ப எங்களுடைய பங்கு காங்கிரஸ் கட்சிக்கு பங்கு வரணும் அப்படிங்கிறத நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் அது சுமூகமா நடைபெறும். ராகுல் காந்தி அவர்களும் அதுக்காக குழு அமைச்சிருக்காரு. அந்த குழு சென்னையில பேசிட்டு போயிருக்கு. அந்த குழுவை திருப்பி 40 நாள் ஆயிடுச்சு. அந்த குழு திரும்பி பேசணும். அவர்கள் எப்பொழுது திமுகவில் அழைக்கிறார்களோ அப்பொழுது பேசுவாங்க. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் காத்திருக்கிறோம் ஒரு நல்ல முடிவுக்காக. கூட்டணி தொடரும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல சார்? கூட்டணி தான் தொடர்ந்துட்டு தானே இருக்கு. எதுக்கு உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லாம? கூட்டணி தொடராமலா பேசிக்கிட்டு இருக்க போறோம். அதுக்கு தான் திருப்பி சொல்றேன், லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல வளைக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாதுங்கிறத திருப்பி 3வது தடவை உங்கள்கிட்ட சொல்றேன். எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்க்கு அப்படி பழக்கமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல சில கட்சிகள் அப்படி பண்ணித்தான் அந்த கட்சியில இருக்கிற அட்ரஸே உங்களுக்கு தேட வேண்டியதா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் நாங்க கூட்டணி அந்த கட்சியில வைப்போமா இந்த கட்சியில வைக்கிறோம் அந்த குழப்பமே இருக்காது காங்கிரஸ் கட்சிக்கு. காங்கிரஸ் கட்சி தெளிவான கட்சி. காங்கிரஸ் கட்சி திமுகவுடனான கூட்டணி குழு அமைக்கப்பட்டது. டிசம்பர் 3ஆம் தேதி குழு பேசியிருக்கு. பேசி இன்னைக்கு 13ஆம் தேதி நாம பேசிக்கிட்டு இருக்கும் போது 40 நாள் ஆயிடுச்சு. முதல் ரவுண்ட் பேச்சுவார்த்தையே என்ன தூங்கப்படலைங்கிறத எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய பிரச்சனை. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களை பொறுத்த மட்டும் பீகாரிலும் மற்ற மாநிலங்களும் ஜார்க்கண்ட்ல என்ன பண்ணோம், முன்னாடியே பேசி நம்பரை முடிவு பண்ணிட்டோம். நம்பரை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அடுத்து ஒரு குழு அமைச்சாங்க. அந்த தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுக்கு நடுவுல காங்கிரஸ் கட்சி சில வாக்குறுதிகளை சொன்னோம். ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதிகளை சொன்னார் அந்த கூட்டணியில. எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதிகளாகவும் திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. காங்கிரஸ் கேரண்டின்னு அதை சொல்லுவோம். நாங்க காங்கிரஸ் கேரண்டிகளை கொடுத்தோம். இதுலயும் ஜார்க்கண்ட்ல கூட்டணி ஆட்சியாத்தான் இருந்தோம். நாங்க ஒரு ஜூனியர் பார்ட்னர் தான் அங்க எங்களை பொறுத்த மட்டும் 4 அமைச்சர்கள் அதுக்கப்புறம் தேர்தலில் வெற்றி பெற்று வந்ததுக்கு பின்னால அதுக்கடுத்து கேண்டிடேட் நடந்துச்சு. சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரிசல்ட் வந்துச்சு. பீகார்ல என்ன நடந்துச்சு, முதல்ல பிரச்சாரம் பண்ணாங்க எல்லாரும் பிரச்சாரம். ராகுல் காந்தி 17 நாள் வேகாத வெயில்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் அங்க பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லாரும் பிரச்சாரம் பண்ணோம். கடைசியா பாத்தீங்கன்னா ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ல சில தொகுதிகளில் பிரச்சனை வந்துருச்சு. அதுதான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு ஒழிய பண்ண பிரச்சாரம்லாம் வேற மாதிரி கதையாயிருச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய இடங்களும் கூட்டணி கட்சியினுடைய நெரிசலும் தான் பிரச்சனையாச்சு. அது வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் காங்கிரஸ் கட்சி முன்னாடியே அதை பேசி முடிக்கணும்னு சொல்லி டிசம்பர் 3ஆம் தேதி குழு அமைச்சிச்சு. குழு அமைச்சு இப்ப 40 நாள் ஆச்சு. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
மகிழ்ச்சி சார். ரொம்ப தெளிவான பதில்களை ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து கொடுத்திருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக அரசியலில் அடுத்தடுத்து காங்கிரஸ் கட்சி இது போன்ற நடவடிக்கைகளை வந்து பேச போறாங்க, எடுக்க போறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுக்காக உங்களுடைய வருகளையும் கருத்துக்களையும் இணையத்தில் விளையாடுறதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி பிரதர். நன்றி. சந்திக்கலாம். வணக்கம்.